எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்களோட ஹருரா. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மை ட்ரீம் வேர்ல்டு. ஓகே காய்ஸ், நம்ம வளவலாம் பேச வேணாம். நம்ம விட்டதுல இருந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டுல என்ன பார்த்திருப்போம்னா, ஜேகே வந்து போன் கால்ல பேசியிருப்பான். அந்த சைடு பேசினவங்க சொல்லியிருப்பாங்க, பாஸ் நீங்க சொன்ன வேலையை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு ஜேகே டபுள் கணக்குல சிரிச்சிருப்பான். அதே மாதிரியே ஜான் ரொம்ப பயத்திலே உட்காந்துருப்பான். எக்ஸுங்கிற ஒரு நியூ கேரக்டர் உள்ள வந்திருப்பாங்க. சரி வாங்க காய்ஸ், அதுல இருந்தே நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை கேட்டோன்னு அப்படியே ஜேகே ஜானுக்கு ஈக்குவலா உட்காந்துட்டு, நீ யாரை காப்பாத்தணும், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியோ அவனா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே ஜான் சொல்றான், வேணாம் ஜேகே நீ இப்பெல்லாம் பண்ணாத, என்னோட பிரதர் ரொம்ப பாவம், அவன் இப்பதான் காலேஜுக்கு வந்து சேர்ந்தான், அவன் இப்பதான் ரியல் சிட்டிக்கே வந்தான், அவன் ரொம்ப பாவம், அவன் யாருக்குமே கெட்ட விஷயம் நினைச்சதே கிடையாது, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு ஜேகே அப்படின்ட்டு ஜேகேவோட காலை பிடிச்சு அழுகுறான். ஆனா ஜேகே அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லை. என் காலை விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டு அந்த சோஃபால உட்காரான். உட்காந்துட்டு அந்த பர்சனுக்காண்டி வெயிட் பண்ணிக்க இருக்கான். அதே மாதிரி அந்த கார் வருது. அந்த கார்ல இருந்து 2 பேர் இறங்கிட்டு ஒரு பர்சனை தரன்னு புடிச்சு உள்ள இழுத்தாந்து போடுறாங்க. அந்த பர்சன் கத்துறாங்க, பிளீஸ் என்னை விட்டுருங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பர்சன் வந்து விழுகுறான். விழுந்துட்டு அந்த இடத்த அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். அந்த இடமே பாக்குறதுக்கு கன்னு ட்ரக்ஸ் அந்த மாதிரிதான் இருக்குது. இதை பார்த்தோன்னா அவனுக்கு இன்னும் பயமாயிருது. எதிர பார்க்கும் போது ஜான் அப்படியே ரொம்ப அடிபட்டு அவனால கொஞ்சம் கூட நகல கூட ஸ்ட்ரென்த் இல்லாம உட்காந்துருக்கான். அவனை பார்த்தோன்னு, பிரதர் உனக்கு என்னாச்சு ஹயாங் அப்படின்ட்டு ஜான் பக்கத்துல ஓடி போய் உட்காரான். உட்காந்துட்டு தயாங் கேக்குறான், உனக்கு என்னாச்சு ஹயாங், ஏன் இப்படி இருக்கிற, உன்னை யாரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கும். ஜானுக்கு ரொம்ப கோபம் வருது. வேணா தயங்கிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு கால் பண்ணாத அப்படிங்கிற. உடனே ஜான் கத்த ஆரம்பிச்சிடான், ஏன் தயங்க இப்படி இருக்கிற, நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நீ கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன், உன்கிட்ட படிச்சு நான் சொன்னேன்ல எனக்கு கால் பண்ணாத அப்படின்ட்டு. அவன் அப்படியே தயங்கு கதறி அழ ஆரம்பிச்சு, இல்ல ஹயாங் நான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்காண்டிதான் கால் பண்ணினா, மத்தபடி வேணும்னு எதுவும் பண்ணல. இப்ப பாத்தியா நான் தான் சொன்னேன் இப்படி வந்து நீ மாட்டிக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே. இல்ல ஹயாங் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தயாங்கு ஃபீல் ஆகுது, யாரும் நம்மள பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. தயாங் அப்படியே அந்த சைடு திரும்பி போக்குறான். சோஃபால உட்காந்துட்டு ஜேகே அவ்வளவு இதுவா பாத்துக்கு இருக்கான். ஜேகே பார்க்கவே ஒரு மாஃபியா லுக்ல தான் இருக்கான். இப்ப அவன் தோத்துருக்கானா அந்த கோபம் வேற அவனுக்கு இருக்கா. அப்படியே எந்த ஒரு வேர்ட்ஸுமே பேசல. தயாங்க அப்படியே பார்த்த பணியமே உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருக்கும் போதே ஜான் சொல்றான், இவன் ஏன் இப்படி பாக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இவன் கையில என் தம்பி மாட்டவே கூடாது, என் தம்பிக்கு நல்ல ஃபியூச்சர் அமையணும் அப்படிங்கும். ஜேகே பாக்குறத பார்த்துட்டு ஜான் பாக்குறான். தயாங் கிட்ட கேக்குறான், நான் என்ன சொன்னாலும் கேப்பியா அப்படிங்கும். சொல்லுங்க ஹயாங், நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்ப இங்க என்ன நடந்தாலும் சரி நீ திரும்பி பார்க்காம இந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படிங்கும். ஹயாங் நீங்க என்ன சொல்றீங்க ஹயாங், உங்களை விட்டுட்டு நான் எப்படி ஓடுவேன், இப்பதானே நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னேன், இந்த அண்ணா சொன்னா கேட்பியே கேட்க மாட்டியா அப்படிங்கும். சரி ஹயாங் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு தயாங் அந்த இடத்த விட்டு 2 அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான். அப்படியே ஜேகே சோஃபால இருந்த பக்கலே தயாங்க பிடிச்சு அவனோட லேம்ப்ல உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு அவ்வளவு க்ளோஸ்அப்ல கிட்டக்குள்ள போய் காதுக்குள்ள போயிட்டு பேபி அப்படின்னு தான் சொல்றான். இத கேட்ட உடனே சரி அப்படியே உதறுது தயாங்கு. வேணா அவன் ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான். அப்பதான் எந்திரிக்கவே செஞ்சிருப்பான். அதுக்குள்ளயுமே இவன் புடிச்சு இழுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஜானும் அவ்வளவு வியர்டா பாக்குறான். என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இவன் சொல்றான், என் பிரதரை விட்டு அப்படிங்குமே அப்படியே தயாங்கோட ஹிப்ப போட்டு இவன் அவ்வளவு டைட்டா பிடிக்கிறான். தயாங்கு ரொம்ப பெயினா இருக்குது, எனக்கு வலிக்குது, பிளீஸ் உங்க கையை எடுங்க, நான் என் பிரதர் கிட்ட போகணும். உன் பிரதர் கிட்டயா, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாதா அப்படின்னு. என்னோட பாய் ஃப்ரெண்ட நீங்க என்ன சொல்றீங்க, ஆமா என்னோட ஃபேவரட்டான பைக்கே நீ இது பண்ணிருக்க, அப்ப உன்கிட்ட இருந்து நான் ஏதாவது இது பண்ணணும்ல, அதனால இனிமேல் நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கும். அவன் சொல்லிட்டு அவ்வளவு சிரிக்கிறான். தயம் பாக்குறான், என்ன சொல்றீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி பர்சன் நான் கிடையாது, என்ன ஊர்ல எங்க அம்மா எனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க, நான் ஒரே பையன் வீட்டுக்கு, பிளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், நீங்க ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு அந்த பைக்குக்குள்ள காசு கூட கொடுத்துறேன் அப்படிங்கும். அப்படியே தயாங்கோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடறான். சாரி எனக்கு கழுத்து வலிக்குது, பிளீஸ் உங்க கையை எடுங்களேன், பிளீஸ் கையை எடுங்க அப்படின்ட்டு அவன் அழுகுறான். அவனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஜேகே அப்படியே கையை எடுத்துட்டு சொல்றான், நான் தான் சொல்றேன்ல நீ இனிமேல் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும், என் வீட்டுலதான் நீ இருக்கணும் அப்படிங்கும்.
அவன் அவ்வளவு வாய்ஸ் ஒரு மாதிரி ரைஸ் பண்ணி பேசவுமே ஜானுக்கு அள்ளு விட்டுருது. என்னடா இவன் இப்படிலாம் பேசுறானே அப்படின்ட்டு. உடனே ஜேகேவோட கால்ல விழுந்து ஜான் கதற ஆரம்பிச்சிடறான். ப்ளீஸ் என் பிரதரை விட்டு, என் பிரதருக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு என்ன அந்த பைக் தானே வேணும், அந்த பைக்கு நானே உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், ப்ளீஸ். பைக்கா? என்னோட பேரு போச்சு. இவ்வளவு வருஷம் ஜேகேனா எப்படி இருந்தவன் தெரியுமா? இன்னைக்கு எவனோ ஒரு நாதாரி நாய் என் கண்ணு முன்னாடியே என் பைக்கை கொளுத்திருக்கான். அதுக்கு காரணம் இவன் தானே. அப்ப அதுக்கு வேல்யூவா உன்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தப்ப ஒண்ணுமே இல்லை, இவன் தான் அதுக்கான வேல்யூ, நான் இவனை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் ஜானுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவன் அப்படியே அழுத மணியமாவே தயங்க பாக்குறான். பார்த்துட்டு பக்கத்துல இருக்க நைஃபையும் பாக்குறான், ஜேக்கையும் பாக்குறான், தயங்கையும் பாக்குறான். பார்த்துட்டு என்னோட பிரதரோட லைஃப்காண்டி நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த நைஃபோ எடுத்துட்டு ஜேக்கவை கில் பண்ற மாதிரி போறான். திடீர்னு பார்த்தா ஒரு கை அவனை பின்னாடி இருந்து பிடிக்குது. அது யாருன்னு பார்த்தா எக்ஸு தான். எக்ஸ் பிடிச்சிட்டு, செல்லம் இங்க நான் இருக்கிறேன், நான் இருக்கிறதே மறந்துட்டியா, நான் சைலண்டா இருந்தேன்னா நான் இங்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா அப்படிங்கும். அப்படியே ஜான் பாக்குறேன், என்னடா இங்க நடக்குது, இவன் எப்படா இவ்வளவு நேரம் சும்மாதானடா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. சொல்லும் நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படிங்கும். உன் கூட வர்றதுக்கு வேற மாதிரி ஆளை பாரு, நான் அந்த மாதிரி பால்லாம் கிடையாது, நீ என்னை விட்டு தள்ளியே இரு, நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கும். சொல்லும் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் நம்ம பேசிக்கலாம், என் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நம்ம வீட்டுக்கு போலாம், என் கைய விடுறான் அப்படிங்கிற மாதிரி ஜான் ரொம்ப கத்துறான். கத்தவும் ஏய் நீ இப்பெல்லாம் கத்துனால எனக்கு பிடிக்காது, நான் ஜேகேவோட ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு அவன் மூஞ்சியில ஒரு மாதிரி மாத்தி பேசுறான். இன்னும் ஜானுக்கு ரொம்ப பயமாயிருது. ஜானுக்கு வந்து பாஸ்ட்ல ஒரு லவ் இருக்கும், அந்த லவ் சொல்லி கூட ஒரு நாள் கூட ஆயிருக்காது, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கேவா இவங்க எல்லாம் இப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு காலில் விழுந்து கேட்க ஆரம்பிச்சிடறேன். ப்ளீஸ் நான் இன்னைக்குதான் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், எனக்கு லவ்வர் இருக்காங்க, நீங்க இப்பெல்லாம் தப்பாலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கும். ஏய் நீ ரொம்ப லேட்டா சொல்ற, நான் வேற மாதிரி கேரக்டரு, உனக்கு ஹஸ்பண்டே இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கும். ஜான் அவ்வளவு கேவலமா பாக்குறேன். தயாங் சொல்றான், ஏய் நீங்களாம் என்ன ஆளு, இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, என் அண்ணனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றான், அப்படி இருந்தா நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற அப்படிங்கும்போது இங்க தயங்கோட ஹிப்ப அப்படியே நெருக்கவும் அவனுக்கு என்னடான்னு பார்த்தா திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் நெரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன வாய் ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒருத்த உருவத்தை மேல தூக்கி காட்டவுமே அப்படியே தயாங்கு வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சிருது. உளறிக்கிட்டே அப்படியே ஜேகேவை பாக்குறான். பார்த்துட்டு செல்லம் உன்னை பேச விட்டதே தப்புன்னா நீ வா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே தயாங்கோட கையை பிடிச்சிருக்கவுமே தயாங் ஜேகேவோட கையை கடிச்சிடறான். கடிக்கவுமே ஜேகேக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏறிடுது. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்ல, ஆனா நீ என்னை கடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தயாங்கோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடான். நீ எவ்வளவுதான் இதுவா பண்ணாலும் நான் மத்த விஷயத்துக்கு பயப்படுவேன், ஆனா இதுல எல்லாம் உன்னை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன், இதுக்கெல்லாம் வேற மாதிரி ஆளை பாரு அப்படிங்கிற மாதிரி தயாங்க அவ்வளவு கோவமா பேசுறான். இது வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்குமே எத்தனையோ பேர் ஜேகே கிட்ட அவ்வளவு இதுவா சைலண்டா போயிருப்பாங்க, இவங்கிட்ட நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்ட்டு. நீ என்கிட்ட சண்டை போடுறது ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்காண்டியே நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயேன் அப்படிமா. அதுக்கு வேற மாதிரி போதுன்னு பாரு, நான்லாம் உன் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தயாங்க அவ்வளவு பிடிவாதமா அந்த இடத்துலயே உட்காந்துக்கிறான், கீழேயே ஃப்ளோர்லயே உட்காந்துக்கிறான். ஜேகே ஓ நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கியா, உன்னை எப்படி என் கூட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கன் அப்படியே லோட் பண்ணிக்கிட்டு ஜானை பாக்குறான். அப்படியே கைய விட்டுட்டு கீழே நகண்டுக்கிறான். சரி ஓகே காய்ஸ், நம்ம இதோட நம்ம இந்த எபிசோட இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தொண்டெல்லாம் வலிக்குது, வேணா நான் ஒரு வாரமா அழுதுகிட்டே இருந்தேனா, அதனால கண்ணெல்லாம் திக்கு திக்குன்னு எரியுது. அதனால நான் நாளைக்கு இதுக்குள்ள நெக்ஸ்ட்